உனக்கு எந்த இடத்துலடா பிரஷர் ஆகுதுன்னு தலைவன் பிரஷரா இருக்கிற டைம்லலாம் கிளம்பி வந்துருவான். ஆல்ரவுண்டர்னா இவன் தான்டா அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேயர் தான் தலைவன் லான்ஸ் க்ளூஸ்னர். லான்ஸ் க்ளூஸ்னர் காட்டாத வித்தைகளே கிடையாது. பவுலிங் போடணுமா, வெறித்தனமா போட்டு ஸ்டம்பை பிரிச்சு விட்றேன். நம்மால் பேட்டிங் இறங்கினான்னா ஆப்போனன்ட் பவுலர்ஸை டவுசரை கழட்டி ஓட ஓட அடிப்பான். அதுபோக ஃபீல்டிங்கில் எங்கே போனாலும் சரி, எப்படி போனாலும் சரி, புயல் வேகத்தில் பாலை கேட்ச் அடிக்கிறது என்ன, எடுத்து ரன் அவுட் பண்ணுறது என்ன, எல்லாத்தையுமே பண்ணுவான். அந்த காலத்தில் தலைவன் தான் ஆலினால் அழகுராஜா. இப்போவே ஒரு கைப்பிடி அளவுக்கு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க. அதாவது பினிஷர்ஸ். 2 தனித்தனி ஸ்பெஷலிஸ்ட்டையும் எடுத்து ஒரு கலக்கி உருவாக்கின பிளேயர் தான் லான்ஸ் க்ளூஸ்னர். லான்ஸ் க்ளூஸ்னர் பேட்டிங்கும் பவுலிங்கும் பார்த்தவங்க இன்னும் பல பேர் வெளியே உட்காந்து உலகத்திலேயே கிரேட்டஸ்ட் ஆல்ரவுண்டர் அண்ணன் லான்ஸ் க்ளூஸ்னர் பேசிட்டு இருக்காங்க. நம்மால் 1999 காட்டின வித்தைகள் என்ன, 12 விக்கெட்டு 280 ரன்னுக்கு மேலே அடித்த காரணத்தினால இங்கே வா, இந்த டோர்னமெண்ட்லேயே உன்ன மாதிரி எவனுமே விளையாடலாடா அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டையே எடுத்து கொடுத்துட்றாங்க. இப்போல்லாம் ஒரு ஃபாஸ்ட் பவுலரு ஸ்லோ பால் போட தெரிலனா அவன் ஃபாஸ்ட் பவுலரே கிடையாது. நம்ம ஆள் தான் இந்த ஸ்லோ பாலையே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாப்புல. அப்பப்போ இடையில ஸ்லோ பாலை மிக்சிங் பண்ணி பேட்ஸ்மேனை கன்ஃபியூஷன் பண்ணி அவுட் பண்ணிட்டு இருந்தாப்புல.